கோலம் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருட்தந்தை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். மகரிஷி அவர்கள் சுக்குமாக எழுந்திருந்து இந்த நிகழ்வினை நடத்தி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் மாலை வணக்கம். ஐயா எம்ஜிஆர் பாட்டுலாம் பாடினாரு. நான் வியாழக்கிழமைக்கு சாயந்தரம் கம்பெனியில் வேலையை முடிச்சுட்டு சாயந்தரம் டீ சாப்பிட போனேன். ஐயா கூப்பிட்டாரு. இந்த மாதிரி ஆசிரியர் இருந்தால் சொல்லுவாங்க அப்படின்னு எப்போதும் கூப்பிடுவார். இந்த தடவை நீங்களே பேசுங்கய்யான்னாரு. இல்லைங்கய்யா அப்படின்னு. இல்லை பேசுங்கய்யான்னாரு. தலைப்பு ஏதாவது சொல்லுங்கன்னு அங்கே கம்பெனியில் இருந்த சூழ்நிலையை வச்சு நானே நீ ஒன்றே அறிந்தால் அப்படின்னு சொல்லிட்டேன். என்னன்னா அது எதுக்கு சொன்னேங்கிறது எனக்கு இல்லை. ஆனால் அதோ ஏதோ ஒரு மனசில் ஆள் மனசில் நம்ம மனசில் இருந்தே வந்திருக்கு. ஏன்னா நம்ம எல்லாமே நம்மளுடைய கர்மத்திலையும் பதியுது, கர்மத்திலிருந்தே வருது. இந்த வார்த்தைகள் நமக்கு நம்மளை அறியாமலோ இல்லை மற்றவங்களை அறியாமலோ வர்றது கிடையாது. அதனால தான் இந்த தலைப்பு கொடுத்தது. இந்த தலைப்பில் பார்த்தீங்கன்னா முதல்ல நாம் வாழ்கிறோம், எல்லாரும் மகிழ்ச்சியாக வாழணும், சந்தோஷமாக வாழணும், இன்பமாக வாழணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஆனால் எல்லாருமே மகிழ்ச்சியாக வாழ்கிறோம், சந்தோஷமாக வாழ்கிறோம். அது நிறைவாக வாழ்கிறோமான்னா கிடையாது. ஏன்னா மகிழ்ச்சியாக வர்றோம்னா அவங்க மகிழ்ச்சியைத்தான் பார்க்குறாங்க. ஆனால் அவங்க செய்கிற செயல்கள் மற்றவங்களுக்கு துன்பமாகுது. அதுக்கு காரணம் உடலை காசு பணம் சம்பாதிக்கிறாங்க. காசு பணம் சம்பாதிச்சு கடைசியில் என்ன ஆகுது? உடம்பை கவனிக்காமல் விட்டுறாங்க. அதுதான் மகரிஷி சொல்றாரு, தான், சமுதாயம், இயற்கை, அந்த 3 நிலைப்பில் தான் நம்ம வாழணும்னு. தான் முதல்ல நம்மளை நாம தெரிஞ்சுக்கணும். முதல்ல நானா யாரு? ஜெயராமன் ஐயா சொன்னார். ஜெயராமன்னா யாரு, எப்படி, இல்லை அப்படின்னு நமக்குள்ளே நம்மளை கேள்வி கேட்டுக்கணும். நாம் என்றைக்குமே அதை கேட்கறது கிடையாது. காலையில் எழுந்திரிச்சோன்னா வேலைக்கு போகிறோம், நைட்டு வர்றோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம். இதைத்தான் நம்ம டெய்லி செஞ்சுக்கிருக்கோம். 42 வயசு ஆகுதுன்னா 42 வருஷமும் நம்ம இதைத்தான் செய்கிறோம். சின்ன பிள்ளைகள விளையாடி இருப்போம். இப்போல்லாம் விளையாடுறதுங்கிறது வீடியோ கேமில் தான் வந்துருச்சு. அதை கூட அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் தான் பார்க்குறோம். அப்படி அந்த நம்மளை பற்றி என்னைக்கு நம்மளை பற்றி நம்ம சிந்திக்கிறோம்னா நமக்கு உடல் உபாதைகள் இல்லை நம்ம கவனிக்காமல் இருந்தால், நம்ம கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்தால், அதாவது சொல்லுவாங்க ஒரு பழமொழி. நான் டீ சாப்பிட போகிற இடத்துல ஒரு சம்பவம். அவர் மனவளக்கலையில் நான் பேசுகிறத வச்சு நீங்கள் விசாரிச்சாரு. ஆமான்னு அவர் சொல்றாரு, கணவன் இறந்துட்டு கூட மனைவி வாழ்ந்துறான். ஆனால் மனைவி இறந்துட்டு ஒரு நாள் கூட கணவனால வாழ்றது கஷ்டம். அந்த துன்பத்தை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா இதை சொல்லணும்னா எனக்கு நல்ல பிள்ளைகள் எல்லாம் இருக்காங்க, சந்தோஷமா. ஆனால் எனக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னா யாரும் கவனிக்கிறதுக்கு இல்லை. நானும் உடம்பை கவனிக்காமல் விட்டுட்டேன். ஏண்டா இந்த உடற்பயிற்சியை, இந்த உணவு கட்டுப்பாடெல்லாம் நான் செய்யாமல் இருந்தேன்னு இப்போ வருத்தப்படுறேன் அப்படிங்கிற. அப்போ நாம் என்ன பண்ணணும்? உடம்பை நல்ல விதமாக பேணி காத்தேன். சொல்லுவாங்க ஒரு பழமொழி, சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது. இந்த உடம்பு இருந்தாத்தான் நாம நல்லா இருக்க முடியும், மற்றவங்களையும் நல்லா பார்த்துக்க முடியும். என்றைக்குமே கடவுள்கிட்ட நம்ம சாமி கும்பிடையில எல்லாரும் என்ன கும்பிடுவோம்னா, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் கும்பிடுவோம். நானா எப்படி கும்பிடுவேன்னா, நான் நல்லா இருக்கணும்னு தான் கும்பிடுவேன். என்னடா அப்படி பேசுறான்னு நினைக்கணும்னா, நான் நல்லா இருந்தா நிச்சயம் மற்றவங்களையும் நல்லா பார்த்துங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த எண்ணம் இருக்கு. என்னைக்கு நம்ம நல்லா இருந்து மற்றவங்களை பார்த்து, நம்ம கஷ்டத்தோட மற்றவங்களை பாருங்க. நம்ம நோய்வாய்ப்பட்டு ஒரு தடவை வைத்தியம் பார்ப்பாங்க, 2வது தடவை நோய்வாய்ப்பட்டோம்னா வீட்டில் நம்மளுடைய அணுகுமுறை எப்படி இருக்கும்? இதே 3வது தடவை உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சுன்னா அவங்களுடைய அணுகுமுறை என்ன இருக்கும்? என்னதான் காசு பணம் சம்பாதிச்சாலும், கஷ்டத்துல என்னதான் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்தாலும் கடைசியில் என்ன ஆகுது? அந்த உடம்பு சரியில்லை அப்படிங்கிற ஒரு இதுக்கு நம்ம தள்ளப்பட்டோம்னா நிச்சயம் நம்ம பாதிக்கப்படுறோம். அப்போ நாம் என்ன பண்ணணும்? உடலை நல்லா வச்சுக்கணும், உடலை பார்த்துக்கணும். உடலை பார்த்துக்கணும்னா அந்த உடல் ஒரு ஒரு அற்புதமான ஒரு கோயில்னே சொல்லலாம்.
கொஞ்ச நேரம் உள்ள மனசு கண் மூடிக்கிட்டு உள்ள பார்த்தோம்னா அதாவது வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கு. எதுவுமே அதோட வேலைகள் நிறுத்துறது கிடையாது, ஸ்லோ பண்றதும் கிடையாது. நான்லாம் முதல்ல அலாரம் வச்சுக்கிட்டு எந்திரிச்சேன்னா அலாரம் வச்சேன்னா அமர்த்திட்டு படுத்துருவேன். அப்ப எனக்கு ஒரு ஆசிரியர் சொல்லுவாரு, நீ காலையில 3:30 மணிக்கு எந்திரிக்கணும், 4 மணிக்கு எந்திரிக்கணும்னா நைட்டு அதை நினைச்சுக்கிட்டு படு, காலையில நீ அலாரமே வைக்க வேண்டாம் அப்படின்பாரு. அப்ப அந்த டயத்துக்கு நம்ம இப்ப எந்திரிச்சு பழகிறோம். அப்ப என்ன ஆகுதுன்னா, சில விஷயங்களை நம்ம ஒரு டயத்துக்கு செய்யாமல நம்ம உடம்ப நம்ம பார்த்துக்கிறதுனா நமக்கு கஷ்டங்கள்லாம் வரும். இந்த உடம்பு எதுவுமே, உடம்புல உள்ள எந்த பாகங்களுமே நாமளா செஞ்சது கிடையாது. ஆனா நாம் கடவுள் நல்ல வேலைக்கு அந்த பொறுப்பை மட்டும் அவன் வச்சுக்கிட்டேன். சப்போஸ் மனிதர்களிடம் இதை ஒப்படைச்சிருந்தானா இன்னைக்கு டிசனா பண்ணியிருப்பாங்க நம்மள. டாக்டர்கிட்ட போனாலும் சரி, இப்ப ஒண்ணும் இல்லை, இப்ப ஒரு பைக்கை வாங்குறோம், கடைசியில பார்த்தா அது உட்கார்ந்து போறது மாதிரி வாங்குறோம், கடைசியில் அது படுத்துக்கிட்டு போற மாதிரி எல்லாம் டிசைன் பண்றாங்க. ஏன்னா உலகம் அப்படி இருக்கு. ஆனா விஞ்ஞான வளர்ச்சி வளர்ந்தாலும் ஆனா அந்த உடற்பயிற்சிங்கிறது சுத்தமா கிடையாது. அந்த காலத்துல உடற்பயிற்சி இல்லை, ஆனா என்ன ஒரு டான்ஸு, ஒரு விளையாட்டு எல்லாமே இருந்துச்சு. ஆனா விளையாட்டெல்லாம் இப்ப இருக்கானா? கிடையவே கிடையாது. நிறைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா இப்ப குழந்தைகளோட விளையாட விடுறதெல்லாம் இப்ப ரொம்ப ரேர் ஆகி போச்சு. குழந்தைகள் அது அங்கெல்லாம் போகாதப்பா, அங்கெல்லாம் இருட்டா கிடக்கும், அதெல்லாம் பண்றாங்க. இப்ப நிறைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் சைல்டு குழந்தைகள் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. எனக்கு தெரிஞ்சு என் சொந்தக்காரங்களே 2-3 பேர் இருக்காங்க. ஏன் ஸ்பெஷல் சைல்டு குழந்தைகள் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா, இப்போ திருப்பூர்ல 3-4 ஸ்கூல் இருக்குது தனி. ஏன் ஸ்பெஷல் குழந்தைகள் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா, ஒருத்தர் குழந்தைகளோட விளையாட வர்றதில்லை. நம்ம என்ன பண்ணுவோம், வீடு அவுட்டர்ல இருக்கு, போயிடு அமைதியா இருந்து தனிப்பட்ட முறையில் அமைதியா இருக்கணும், எந்த வண்டி வாகனமும் வராது, யாரும் இருக்காது, அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா என்ன, ஒரு லைன் வீட்டில் போய் வாழ்ந்தோமா? ஏன் இதை சொல்லணும்னா, நாமெல்லாம் வெளியூர்ல இருந்து இப்ப எல்லாரும் பிழைக்க, இங்க எல்லாரும் ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வந்திருப்போம், ஏதோ ஒரு இப்ப டவுனுக்குள்ள இருந்தோம், கிராமத்துல இருந்தோம்னா டவுனுக்குள்ள வந்திருப்போம். ஆனால் என்ன, ஒருத்தருக்கு ஒருத்தர் விளையாட விடுறோமா, ஒரே லைன் வீட்டில் இருக்கிறோமா? அதெல்லாம் எதுவும் கிடையாது. அப்ப என்ன, அது அந்த விளையாட விடாதனால நமக்கு இந்த உடம்பு எல்லாமே உடற்பயிற்சி இடப்பயிற்சி எதுவுமே இல்லாம போச்சு. அப்ப மக்கள் என்ன பண்ணணும், நம்ம இந்த உடலை எப்ப நோய்வாய்ப்படுதோ, எப்ப துன்பம் வருதோ அப்பதான் இந்த உடலை பத்தி சிந்திக்கிறாங்க. அப்ப மகரிஷி என்ன சொல்லுவாரு, மகரிஷி கொடுத்திருக்கிற பயிற்சி மிக அற்புதமான பயிற்சி, 9 விதமான பயிற்சி. நம்மளாம் சொல்லுவாங்க, முன்னாலாம் 1999 கோயிலக்கூடல போய் இடம் இல்லாம மேடையில படுத்தேன், தூக்கம் வந்தோடனே எந்திரிச்சு ஓடியான்ட்டேன், அதோட வந்தேன். அதுக்கப்புறமா எனக்கு நான் என்னன்னா, நானா வரல. நம்ம என்னைக்கு இந்த மனவளக்கலையை நாடுவோம்னா, நமக்கு ஒரு துன்பம் வந்தாலோ, கஷ்டம் வந்தாலோ, ஒரு பிரச்சனை வந்தாலோ, உடலுக்கு உபாதைகள் வந்தாதான் வருவோம். அப்படி வந்ததுதான் நான் இந்த பயிற்சிக்கு. 99 எனக்கு முதுகுவலினா காலையில எந்திரிச்சோம்னா நிமிந்து நடக்க முடியாது. அப்ப என்னுடைய மனைவியும் போங்கன்னாங்க. ஆனா இதுல இன்னைக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, எல்லாரும் முதல் சொல்லி கொடுத்த குருவை, முதல் தீட்சை கொடுத்த குருவை நினைச்சு பார்க்கணும்பாங்க. இப்ப நீங்களா இருக்கீங்கன்னா, ஒரு 6வது வகுப்பு உங்களுக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியர் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்போம். எல்லாத்தையும் 1வது படித்த வச்சிருக்கிறான். ஆனா எனக்கு என்ன இன்னைக்கு பாக்கியம்னா, எனக்கு முதலாக தீட்சை கொடுத்த மணியா இப்ப வந்திருக்கிறார். உண்மையிலே அவர் மணியாகிட்டே நான் தீட்சை வாங்கினேன். இன்னைக்கு அவர் தீட்சை கொடுத்த நேரம், அவர் எப்படி சிரிச்ச முகத்தோட இருப்பாரோ அதே பழக்கத்தோட தான் இருக்கேன். நான் ஏன் இதை சொல்றேன்னா, நம்ம ஆரம்பத்துல இருந்தே என்ன எண்ணத்தோட வர்றோமோ அந்த எண்ணம் தான் நமக்கு இருக்கும். அப்ப என்ன பண்ணணும், நம்ம டெய்லி பயிற்சியை பண்ணணும். எத்தனை விதமான பயிற்சிகள் இருக்கு. மகரிஷி உடலுக்கு கைப்பயிற்சி, கால் பயிற்சி, எல்லா பயிற்சிகளும் இருக்கு. ஆனா எல்லா பயிற்சிகளும் ஒவ்வொரு பயிற்சியிலும் ஒவ்வொரு வியாதிகளுக்கு நம்மளை குணமாகும். என்னுடைய நண்பர், மனவளக்கலை நண்பர், அவங்க அம்மாவுக்கு தூக்கம் இல்லைன்னு கேஎம்சி கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறார். ட்ரீட்மெண்ட் கண் கூட பார்த்தது. ட்ரீட்மெண்ட் எடுக்கையில தூக்கல என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஸ்டிக்கு ஒரு குச்சி மாதிரி வச்சிருக்காங்க, கம்பி மாதிரி, அதை எடுத்து காலில் ஊத்துறாங்க பாதத்துல.
இதே அவங்களோட ட்ரீட்மெண்ட் 1500 ரூபா ஃபீஸ், 25 நிமிஷம் தான். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, என்னடா அப்படின்னு. இதே கால் பயிற்சியத்தானடா நம்ம டெய்லி சொல்லி கொடுக்குறோம் 5 மணிக்கு அப்படின்னு. அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த மகரிஷி பயிற்சி ஒவ்வொன்றுமே மகரிஷி மற்ற மகான்கள் மாதிரி இல்லைன்னா இல்லாம ஒவ்வொன்றுமே அவர் பண்ணி அனுபவிச்சுதான் இந்த பயிற்சியை நமக்கு கொடுத்துருக்காரு. அப்ப நாம என்ன, இந்த பயிற்சியை டெய்லி செய்யணும். நாம என்னன்னா, இந்த அறிமுக பயிற்சி சேர்றவங்க என்னன்னா, நம்ம சேருவோம், நம்ம அந்த 10 நாள் முடிஞ்சுன்னா பரவாயில்லப்பா, முதுகுலி கால்வலி சரியா வந்துருச்சு, சுகர் ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆயிடுச்சு, அதுன்னு நம்ம என்ன பண்ணுவோம், மண்டபத்து பக்கமே வரமாட்டோம். அப்படி இல்லாம நம்ம இந்த பயிற்சியை விடாம செய்யணும். இதை ஒரு குறிக்கோளாவே நம்ம எடுத்துக்கணும். நம்ம வீட்டுல இது செய்யற இதுல பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் ஏன் சங்கடப்படுறோம்னா, அந்த உடற்பயிற்சி செய்யறதுக்கு எல்லாரும் பயிற்சி செய்யாதவங்களா இருப்பாங்க, நாம மட்டும் பயிற்சி செய்வோம். நம்ம மூச்சு பயிற்சி செய்யல, கபால பயிற்சி செய்யல, என்ன ப்ரெஷர் குக்கர் மாதிரி இருக்கும், காயல் பம்ப் செய்யலாம். அப்ப என்ன சங்கடப்பட்டுக்கிட்டு நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. அதுதான் மாதிரி சொல்றாரு, எல்லாருமே இந்த உடற்பயிற்சியை செய்யணும். இப்ப குடும்பத்துல எல்லாரும் பயிற்சி செஞ்சோம்னா இந்த பிரச்சனையாவும் இருக்கா? இன்னைக்கும் எனக்கு திருமணமாகி 22 வருஷம் ஆச்சு. இன்னைக்கும் நானும் என் மனைவியும் 4:30 மணிக்கு எந்திரிச்சு பயிற்சி முடிச்சுட்டு அடுத்த வேலை. இந்த ஒரு 2 நாள் தான் சரியா, அதாவது ஒரு சில நேரங்கள்ல, அதுவுமே இன்னைக்கு ஒரு சில இடங்கள்ல ஸ்பீச் கேட்கையில பயிற்சி பண்ணாம நீ இந்த வேலையும் செய்யாது அப்படின்பா. அப்ப என்ன ஆகுது, நம்ம இந்த பயிற்சியை டெய்லி பண்ணிக்கிட்டு பண்ணணும். அந்த பயிற்சியை பண்ண என்ன ஆகுதுன்னா, நமக்கு உடல் மனசு எல்லாமே தூய்மையாகும், எப்பேற்பட்ட நோய்களும் குணமாகும், நம்ம குணங்களே மாறும். வாழ்க்கையில ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கணும்பா. அச்சீவ்மெண்ட்னா நம்ம என்ன ஒரு டார்கெட் இருக்கணும். அந்த டார்கெட்னா என்ன நினைப்போம், நம்ம கல்யாணம் பண்ணணும், இல்ல வீடு கட்டணும், ஒரு நல்ல வேலையில் சேரணும் அப்படிம்பாங்க. அது கிடையாது அச்சீவ்மெண்ட். வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு முடிவுகளும், ஒவ்வொரு சந்தோஷங்களும், ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் வெற்றியையும் தோல்வியையும் சமமாக நம்ம பார்க்கணும். வெற்றியையும் தோல்வியையும் சமமாக பார்க்கணும். அந்த பார்க்காதனுடைய விளைவுதான் இவ்வளவு துன்பங்களுக்கும் காரணம். வெற்றியை ஏற்பட்டுச்சுன்னா நம்ம என்ன ரொம்ப சந்தோஷப்படுவோம். சந்தோஷப்பட்டுட்டு சில பழக்கவழக்கங்கள் ஆளாகி கடைசியில் அந்த வெற்றியே தோல்வியில முடிஞ்சிடும். தோல்வியில முடிஞ்சுன்னா, தோல்வியா இருந்துச்சுன்னா நம்ம சோர்ந்து போய் உட்காருவோம். கஜினி 18 முறை படையெடுத்தாரு, நாம 2 தடவை ட்ரை பண்ணிருப்போம். 3வது தோல்வியில முடிஞ்சுன்னா என்ன பண்ணுவோம், நம்மளே சோர்ந்து போயிடுவோம். அந்த மாதிரி இருக்காம, ஏன் இதை சொல்லணும், அந்த மாதிரி சோர்ந்து இல்லாம எல்லாத்தையும் சமமா நம்ம பார்த்துக்கணும். அந்த உடல் மட்டும் நமக்கு நல்லா இருந்தாத்தான் மற்ற எல்லாத்தையும் நம்ம பராமரிக்க முடியும். சரி, உடல் நல்லா இருந்துருச்சு, நம்ம டெய்லி பயிற்சி பண்றேன், காயல்பம் பண்றேன், எல்லாம் பண்றேன், உடல் மட்டும் நமக்கு நல்லா இருந்தா போதுமா? உடல் மட்டும் நல்லா இருந்தா போதுமா? உடலுக்குள்ள ஒண்ணு இருக்கு, உயிர்ங்கிறது ஒண்ணு இருக்கு. அந்த உயிருக்கு தேவையானது மகரிஷி என்ன கொடுத்திருக்கலாம், காயல்பம் பயிற்சிங்கிறத கொடுத்திருக்காரு. அந்த காயல்ப பயிற்சி சொல்லுவாங்க, முதுமையை தவிர்க்கலாம், மரணத்தை தள்ளி போடலாம், இப்படி நிறைய சொல்லுவாங்க. ஆனா அந்த காயல் பொருள் பயிற்சியில ஒரு முக்கியமான ஒரு கருத்து என்ன அடங்கி இருக்குன்னா, குழந்தைகள், வயது உள்ளவர்கள், வயசானவர்கள் எல்லாத்துக்குமே பொருத்தமானது அது. ஏன் இதை சொல்றேன்னா, இந்த காயல் பயிற்சியை நல்லா புரிந்து கொண்டு நம்ம கரெக்டா செஞ்சோம்னா, குழந்தைகள் இப்ப பாத்தீங்கன்னா அடல்ட்ஸ்ல எவ்வளவு, அதாவது அந்த பாலுணர்வு விஷயத்துல அவ்வளவு தவறா நடந்துக்கிறாங்க. ஆந்திராவில் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நான் பார்க்கல, வீட்டுல பார்த்து சொல்றாங்க. 4 நாளைக்கு முன்னாடி ஒரு கல்லூரி ஆசிரியர் படிக்கும் மாணவரை தவறான பழக்கம் இருந்திருக்கு, வீட்டுல கூட்டியாந்து. அவர் வீட்டுக்காரரு இறால் பண்ணி வச்சிருக்கிறாரு. திடீர்னு பார்க்கறதுல என்ன ஆகுது, இந்த மாதிரி இருக்கிற அவங்க தவறா இருக்கவும் வீட்டை பூட்டி எல்லாத்தையும் போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டாங்க. இது நல்லா படித்த இதுகள். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நான் 25 வருஷம் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிம்போம், 30 வருஷம் 35 வருஷம் ஆச்சும்போம். ஆனா கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்கன்னா கடைசி நேரத்துல இந்த சண்டை வரும். டைவர்ஸ் நிறைய ஆகுது. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா டைவர்ஸ் கேஸ் சர்வ சாதாரணமாகி போச்சு. முதல்லாம் 2வது கல்யாணம் பண்றதா அவ்வளவு யோசிப்போம், அவ்வளவு சந்தேகப்படுவோம், அவ்வளவு ஒரு மன கஷ்டத்தோடதே, ஒரு கட்டாயத்திலே நம்ம குழந்தைகளுக்காண்டி நம்ம கல்யாணம் பண்ணணும். இப்ப அப்படி கிடையாது, சர்வ சாதாரணமாகி போச்சு. சாதாரண பிரபல நடிகர்கள் எல்லாருமே அரசியல்வாதி வரைக்கும் அப்படித்தான். ஆனா அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, இந்த அதாவது பாலுணர்வு விஷயத்துல தவறான புரிதல் இல்லாதனா.
தவறான புரிதல் தானே. அந்த புரிதல் கணவன் மனைவிக்கு இருந்துச்சுன்னா, அது சொல்லுவாங்கல்ல, அந்த பாவகத்துல கணவன் மனைவிக்கு புரிதல் இருந்துச்சுன்னா நிச்சயம் எந்த டைவர்ஸும் வராது. ஒரு டைவர்ஸ் கேஸ் ஒரு திருச்சியில ஒரு அன்பர் ஒரு 3 வருஷம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி டைவர்ஸ் கேஸ் போகுது. டைவர்ஸ் எவ்வளவோ முயற்சி பண்ணி பாக்குறாங்க, முடியல. எவ்வளவோ முயற்சி பண்ணி பாக்குறாங்க டைவர்ஸ் பண்ணணுமா. அந்த அம்மா ஒரே முடிவுல இருக்கு, நான் டைவர்ஸ் பண்ணியே ஆகணும். சரி, என் நீதிபதி சொல்றாரு, நீ டைவர்ஸ் பண்றீல, கொடு, இந்த பேப்பரை கொடு, நீ அந்த அவர் செஞ்ச நல்லதை பூரா ஒரு பக்கத்துல எழுது, கெட்டதை பூரா ஒரு பக்கத்துல எழுதுங்க. அவர் நல்லதை பூரா எல்லாம் எழுதிருச்சு. அதை செஞ்சாரு, இதை செஞ்சாரு, எனக்கு சேலை வாங்கி கொடுத்தாரு, ஸ்கூட்டி வாங்கி கொடுத்தாரு, படிக்க வச்சாரு, எங்க அப்பா அம்மாவை பார்த்துக்கிட்டு எல்லாம் எழுதிச்சு. இது கெட்டதுன்னு எழுத வரையில அந்த அம்மாவுக்கு வார்த்தை வரல. அது என்னடான்னு விசாரிச்சு பார்க்கல. கடைசியில் இந்த பால்னு விஷயம். அப்ப என்ன, அதே மாதிரி குழந்தைகளே எடுத்துக்கங்க. குழந்தைகள் முதல்லாம் ஒரே ரூம்ல ஒரே வீட்டுல தான் அந்த காலத்துல இருந்தோம். எல்லாம் கல்யாணம் பண்ணா குழந்தைகள் இருந்துச்சு, எல்லாம் நல்லது எல்லாம் இருந்துச்சு. அப்ப ஒரு யதார்த்தம் இருந்துச்சு. எங்க மனசுக்குள்ள ஒரு இதுவும் அதாவது இப்ப எப்படி விஞ்ஞானம் எப்ப வளர்ச்சியாச்சோ, நான் கிட்டத்தட்ட ஒரு 92ல நினைக்கிறேன், காலேஜ் படிக்கையில சொல்லுவேன், விஞ்ஞானம் வளர அழிவுகள் கண்டிப்பா ஜாஸ்தி ஆகும். எப்ப அப்பவே நான் சும்மா சாதாரணமா பேசியிருக்கேன். அப்ப என்ன ஆகுது, அந்த விஞ்ஞானம் வளர இன்னைக்கு எல்லாத்துக்குமே தனித்தனி ரூம் இருக்கு. பையனுக்கு தனி ரூமு, அப்பாவுக்கு ரூமு, எல்லாத்துக்குமே தனி ரூமு இருந்தாலும் அந்த பால் விஷயத்துல என்ன தவறான புரிதல் இருக்குன்னு, அதனால அவனுடைய வாழ்க்கை தவறா போய்க்கிறது. அப்ப என்ன ஒண்ணு, இந்த காயல்ப பயிற்சியை நாம முறையா பயிற்சி, அதாவது உடற்பயிற்சி சொல்லுவாரு, உடற்பயிற்சி செய்யறதுக்கு ஐயா என்னால கை வலிக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னா கைப்பயிற்சியை விட்டுருங்க அப்படிம்பாரு. உடம்பே முடியாம இருந்துச்சுன்னா என்ன பண்றதுயா அப்படின்னு, நீ பயிற்சியே பண்ண வேண்டாம் ஒரு கிண்டலா மாதிரி சொல்லுவார். அதே மாதிரி இந்த காயல்ப பயிற்சி, உடற்பயிற்சியே செய்ய முடியலனாலும் பரவாயில்ல, இந்த காயல்ப பயிற்சியை மட்டும் கண்டிப்பாக செய்ய வேண்டும். எனக்கு மதுரையில அறிவுத்திருக்கோயில இருந்து ஒரு அன்பர் வீட்டுக்கு வந்திருந்தார், நம்ம வீட்டுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி. அவர் சொன்னார், இந்த மாதிரி அவர் ராஜ் டிவியில இருக்கிறாரு. அவர் சொன்னார், திடீர்னு ஐயா இந்த மாதிரி வந்திருக்கேன். அவர் எப்படின்னா ஒரு நிகழ்ச்சி எல்லாம் இருக்கிற தலைவர்களை பத்தி பேட்டியானுங்கிறாங்களா, அதை பத்தி படம் எடுக்கிறவர். நம்மளை கேட்டாரு. நானும் திரும்ப நம்ம அந்த இடங்கள பரவாயில்ல வாங்க நம்ம வீட்டிலே தங்கிக்கலாம்னு பிக்கப் பண்ணிட்டு வந்து தங்கிட்டேன். காலையில சாப்பிட்டாரு. சாப்பிடையில என்னன்னா அவர் காயல் பம் பண்ணிட்டு சாப்பிட்றாரு. நான் ஆபீஸ் கிளம்பணும், சீக்கிரம் காயல் பம் பண்ணாம சாப்பிட்டேன். வீட்டில் என்ன சொல்றாங்க, அவரையும் பாருங்க நீங்களும் பாருங்க, காயல் பம் பண்ணிட்டு சாப்பிடணும் இனிமே அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன, அந்த காயல் பள்ளத்துல அவ்வளவு அற்புதங்கள் இருக்கு. அந்த பயிற்சி செஞ்சோம்னா நம்ம உடல்ல அவ்வளவு ஜீவகாந்தாற்றல் பரவும். நமக்கு எல்லாத்துக்கும் துன்பத்துக்கு காரணம் என்ன, நமக்கு அந்த ஜீவகாந்தங்கள் இல்லாததான். நம்ம உயிர் சக்தி ஓடுது, அந்த உயிர் சக்தி உயிர்த்துகள் நம்ம சுத்துது, அந்த உயிர்த்துகள்ல ஜீவகாந்த உற்பத்தி ஆகுது. வெளியில இருந்து வர்றத நம்ம வான்காந்தம் சொல்லுவோம். ஆனா அது எல்லாம் ஆகுது, நம்ம டயர்டா ஒண்ணு இல்லை சொல்றான் வடிவேலு, சும்மா உனக்கு என்னடா சும்மா இருக்க அப்படிம்பேன். சும்மா உட்கார்ந்து இருந்தா தாண்டா அவருடைய வழி தெரியுமா. அதே மாதிரி நம்ம உட்கார்ந்து ஒவ்வொரு வேலைகளும் நமக்கு பாருங்க, உட்கார்ந்து இருக்க நம்மளுடைய டயர்னஸ் வந்துகிட்டே இருக்கு. அப்ப என்ன, அது நம்மகிட்ட ஜீவகாந்த சக்தி குறைஞ்சிருச்சு. நானா இப்ப ஆபீஸ்ல 8 மணிக்கு போனா நைட் 8 to 8 என்ன பண்ணுவேன், நம்ம போய் அங்க போய் நம்ம மற்ற எதுவும் செய்யணும்னா 1 ஹவருக்கு ஒருக்கா ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன். எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க, என்ன தூங்கிட்டியா அப்படிம்பாங்க. ஆனா அதனுடைய மகத்துவம் அவங்களுக்கு தெரியாது. அப்ப என்ன, அந்த காயல்ப பயிற்சியை நம்ம டெய்லி செய்யணும். டெய்லி செய்யறோம். அப்ப உடல் உயிர் நமக்கு பாதுகாத்தோம். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காயல்பம் பயிற்சி செய்யறதுல முதல்ல 80 வயசு வரையும் வாழலாம் அப்படிம்பாங்க. அப்புறம் ஒரு 70 வயசுனா, அப்புறம் ஒரு 60 வயசுனா, இப்ப எந்த வயசுனே தெரியுமா. இப்ப திடீர்னு ஹார்ட் அட்டாக் வருது, சாதாரணமாகி போச்சு. புற்றுநோய் அதே மாதிரி, கேன்சர் அதே மாதிரி சாதாரணமாகி போச்சு. அதே மாதிரி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்பக புற்றுநோய் சர்வசாதாரணமாகி போச்சு. ஏதோ டெலிவரி மாதிரி ஆகி போச்சு. என்ன காரணம் நினைக்கையில, உணவு முறைகள் சரியில்லை. அந்த காலத்துலாம் பிரெக்னண்டா இருந்தா என்ன சொல்லுவாங்க, நல்லா வேலை பார்க்கணும்பாங்க. இப்ப டாக்டரே ரெஃபர் பண்றாங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, பெட் ரெஸ்ட் எடுக்கணுங்க. அது தவறு. நம்மளால முடிந்த அளவு நம்ம வேலைகளை செஞ்சுக்கிட்டோம்னா எந்த பிரச்சனைகளும் நமக்கு வராது. அப்போ ஒவ்வொரு இந்த பயிற்சியில காயல்பதம், உடல் உயிர் எல்லாம் நம்ம பாதுகாத்துட்டோம். நம்ம மனசு ஒண்ணு இருக்கு, இந்த மனசு படுற பாடு நம்ம தாங்கவே தாங்காது. ஏன்னா நம்ம மனசு சொல்லுவாங்க இல்லையா, மனசு ஒரு குரங்கு மாதிரி அப்படிம்பாங்க. திடீர்னு ஒண்ணு நினைக்கும், திடீர்னு ஒண்ணு செய்யும்.
நம்ம நினைக்கிறதெல்லாம் செய்யணும்னு நினைக்கும் மனசு. ஆனா அது என்ன புத்தி விடாது. ரெண்டுக்கும் மனசுக்கும் புத்திக்கும் நடக்கிறத நமக்கு பிரச்சனை. அப்ப அந்த மனசை கண்ட்ரோல் பண்றதுக்கு மகரிஷி தியான பயிற்சியை கொடுத்துருக்காரு. டெய்லி தியானம் பண்ணணும். சொல்லுவோம் இல்லையா, நீங்க தியானம் பண்ணலைனாலும் பரவாயில்ல, 5 நிமிஷம் மூச்சு காத்தே கவனிங்க. ஒவ்வொரு பயிற்சியுமே மூச்சு காத்தே கவனிச்சீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். அப்ப என்ன இது, இந்த உடற்பயிற்சி, காயல்பம், தவம் 3ஐயும் நம்ம வாழ்க்கையில ஒரு குறிக்கோளாகவே வச்சுக்கணும். நான் காலையில உடற்பயிற்சி செய்யாம எதுவும் சாப்பிட மாட்டேன், எந்த வேலையுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு செய்யணும். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நேரம் இல்லைனாலும் வெளியூர் போயிட்டோம்னா, நான் என்ன பண்ணுவாங்க, நான் என்னோட நண்பர்கள்லாம் வெளியூர் போயிட்டா செய்ய மாட்டாங்க. அதுலயும் சில நண்பர்கள் இருக்காங்க. ஒரு தடவை ஒருத்தர் கல்யாணத்துக்கு கோயிலுக்கு போயிருக்கார், கோயிலே விரிச்சு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. என்னங்க அப்படிங்கிறேன், அட பரவாயில்ல, 8 மணிக்கு தானே கல்யாணம், 6 மணி தான் ஆகுதுன்னு அவரா செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப என்ன, எந்த சூழ்நிலையுமே நம்ம இந்த பயிற்சியை நம்ம விடக்கூடாது. அப்ப உடல், உயிர், மனம் 3 நம்ம கண்ட்ரோல்ல இருந்தாதான் நாம வாழ்க்கையில சக்சஸ் பண்ண முடியும், வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். இந்த 3ம் கண்ட்ரோலுக்கு வந்துட்டோம். இப்ப 3ம் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. உடலும் மனசு டெய்லி காயல்பம் பண்றோம், டெய்லி பயிற்சி பண்றோம், தபம் பண்றோம், அகத்தாய்வு பண்றோம். இந்த அகத்தாய்வுல பாத்தீங்கன்னா, இந்த இப்ப இதுல பயிற்சி எடுக்காதவங்க எத்தனை பேரியா, அறிமுக பயிற்சி எடுக்காதவங்க? நீங்க அம்மா, நீங்க எடுத்துட்டு, நீங்க ஒரு ஆள் நீங்க பயிற்சி எடுத்துட்டீங்களா? எத்தனை வருஷமா? 17. பயிற்சி எடுக்காம சொல்றேன். இந்த அகத்தாய்வு பயிற்சியில நீ அந்த 13 நாள் பயிற்சியோட தயவு செய்து நின்றாது. நீ அதாவது கடைசிக்கு ஒரு அகத்தாய்வு பயிற்சியாவது முடிச்சிடும். முதல் நிலை அகத்தாய்வு முடியும். நானும் ஒரு ஜாலியாத்தான் படிச்சோம். ஜாலியா படிச்சு ஏன் அதை சொல்றேன்னா, இந்த அளவுக்கு நான் உயர்ந்திருக்கேன்னா என்னுடைய எண்ணம் நிச்சயம் மாதிரி சொல்லுவார். அகத்தாய்வு பற்றில முதல்நிலை அகத்தாய்வுல எண்ணம் ஆராய்தல் தான். நீங்க எல்லா செயலுக்கும் முதல் காரணம் எண்ணம் ஆராய்தல் தான். அதை தவிர வேற எதுவுமே கிடையாது. உங்களுடைய ஆசையா இருக்கட்டும், சினமா இருக்கட்டும், கோபமா இருக்கட்டும், கவலையா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் என்ன காரணம்? அந்த எண்ணம் தான் காரணம். அந்த எண்ணம் காரணமா இருக்கையில என்னன்னா, நான் 93ல MA எக்கனாமிக்ஸ் 89% மார்க், 89% டிஸ்கன்யூ. அதோட வந்தவங்க இங்க திருப்பூருக்கு. நான் இங்க திருப்பூர்ல வேலை பார்த்தேன், திடீர்னு போனேன். கிட்டத்தட்ட இந்த உலகம் சுற்றுப்பாளி மாதிரி எல்லா ஊரும் போயிட்டு கடைசிக்கு திருப்பூர் இருக்கிறேன். ஆனா என்னன்னா, நான் பேராசிரியர், ஒரு ஆசிரியராகணும்னு எனக்கு ஆசை, காலேஜ்ல ப்ரொஃபஸர் ஆகணும்னு ஆசை. ஆனா இளநிலை அதையும் அமைச்சு கொடுத்துருச்சு. நாங்க படிச்சோம், MA முடிச்சோம், 1 வருஷம் ட்ரைனிங் பண்ணோம், அப்புறம் ஆசிரியர் ஆகிட்டோம். இப்ப நம்மளால முடிஞ்ச அளவு சேவையில செஞ்சுக்கிட்டு வரோம். ஏன் இதை சொல்றேன்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை இந்த மனவளக்கலை, இந்த உடற்பயிற்சி, காயல்பம், இந்த மனவளக்கலை நிச்சயம் கொடுக்கும். சொல்லுவாங்களே, இவ்வளவு பெரிய அறிவுத்திருக்கோயில் கட்டியிருக்காங்க, இது ஏதோ வருமானம் வருதுன்னுலாம் யாரும் நினைக்கிறாங்க. இந்த அறிவுத்திருக்கோயில் கட்டி எல்லாத்துக்கும் நல்லது செய்யணும்னு கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன, இந்த உடற்பயிற்சியை நம்ம டெய்லி செய்யணும், தியானத்தையும் செய்யணும். இந்த தியானம் எல்லாம் செஞ்சாச்சு, கடைசியில் என்ன ஆகுது, குடும்பம்னு வந்துடும். குடும்பம் வந்தோன்னா நம்ம என்ன, கல்யாணம் பண்றோம். கல்யாணம் பண்ணையில பாத்தீங்கன்னா, இந்த உலகம் சமுதாயம் நல்லா இருந்தாத்தான், நாம நல்லா இருந்தா மட்டும் பத்தாது, இந்த சமுதாயமும் நல்லா இருக்கணும். தனி மனிதன் ஒருத்தர் நல்லா இல்லைன்னா அந்த சமுதாயத்தை பாதிக்குமானா நிச்சயம் அதையும் பாதிக்கும். அதுல எந்த மாற்றமே இல்லை. இப்ப ஐயா சொன்னாரு, ரோட்ல ஒருத்தர் குடிச்சிட்டு கிடக்குறாரு, அது சமுதாயத்தை பாதிக்குமானா நிச்சயம் பாதிக்கும். எப்படி பாதிக்கும்னா, அவருடைய வருத்தம் அவர் ஏதோ ஒரு கஷ்டத்துல குடிச்சிருப்பார். குடியாரங்க சொல்ற கஷ்டம்லாம் அதை அடுத்த பிரச்சனை, ஜாலியா பேசுறது. அவங்க ஏதோ ஒரு கஷ்டத்துல பேசுறாங்க. அப்ப அந்த கஷ்டம் அந்த சமுதாயத்தையும் பாதிக்கும். நம்ம சொல்றோம் இல்லையா, எல்லாரும் ஹோட்டல்ல உட்காந்துருக்கையில எதுக்கு பேசுறோம்னா, ஹோட்டல்ல உட்காந்துருக்கையில நம்ம சாப்பிடுவோம், பிச்சைக்காரங்க பிச்சை கேட்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஹோட்டல்காரர் வரட்டு வர நம்மளும் சரி போயிட்டு வாப்பா அப்படிம்போம். ஆனா நம்ம அடுத்த பசியா இருக்கிற நம்ம வயிறார சாப்பிட்டோம்னா அதுவும் நம்மளை பாதிக்குங்கிறாங்க. அதுக்குதான் யாரா இருந்தாலும் காசு கொடுக்கலைனாலும் பரவாயில்ல, ஒரு உதவி செஞ்சிருங்க. ஏன்னா அவங்களுடைய வருத்தலை இந்த வான்காந்தத்துல கண்டிப்பா பதியும். ஏன் சொல்லுன்னா, நான் எல்லாத்துக்கும் எங்களுக்கு என்ன, சில பேர்த்துக்கு என்னன்னா, சில பேர் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கையில நம்மகிட்ட தான் பிச்சை கேட்பாங்க. சாரி, பிச்சைன்னு சொல்லக்கூடாது, உதவி கேட்பாங்க. தெரியும், நம்ம சொல்லும்ல வீட்டுல ஜாலியா நம்மளை பார்த்தா தான் எல்சாம் ஆயிருக்கு அப்படின்னு. அது மாதிரி ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டாங்க,
திருச்சியில இருக்கும் குடும்பத்தோட நல்லா கேட்டுங்க, குடும்பத்தோட குழந்தையோட வந்து கேட்கறாங்க. நான் மஞ்சக்காமலைக்கு எங்க ஏரியாவில் ஃபேமஸ் மருந்து கொடுக்கறது. அது மருந்து கொடுத்துட்டு வந்தேன், காசு தீர்ந்து வச்சு மெட்ராஸ் போறதுக்கு வழி இல்லை அப்படின்னாங்க. நம்ம என்ன பண்ணோம், சரின்ட்டு அப்ப வந்து ஒரு 1500 ஒரு ஆளுக்கு பெரிய கஷ்டம். நான் என்ன பண்ணேன், என்கிட்ட இருந்து ஒரு 500 எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு 1500 கலெக்ட் பண்ணி நீங்க திருச்சி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. நாங்க எப்படின்னா வருஷத்துக்கு ஒரு தடவை டூர் போவோம், எங்கேயாவது போயிடும் பசங்க. கோவில் குற்றாலம் போயிருக்கலாம், அந்த குடும்பம் வந்து அங்கே டூர் பண்ணிக்கிருக்காங்க. என்னன்னா அந்த குடும்பம் வந்து அங்கங்க வசூல் பண்ணிக்கிட்டு அங்கங்க அப்படி டூர் போட்டுக்கிருக்காங்க. இது ஒரு பழக்கமாக பழகிருக்காங்க. பசங்களுக்கு கோவம் வந்துருச்சு, நான் கூட விட்டேன், போயிட்டு போறாரா விடுறாங்க. ஆனா ஏன் சொன்னா திருப்பி ஏதோ 300 ரூபாய் வாங்கிட்டாங்க. ஆனா அன்னையில இருந்து நான் யாருக்குமே காசு கை நீட்டி கொடுக்கறது கிடையாது. சாப்பிடுறியா சாப்பிடு. இதே மாதிரி என்ன நான் 2-3 தடவை அது மாதிரி பண்ணியிருக்கேன். என்னன்னா அவங்க ஒரு இந்த பாட்டு பாடுவாங்களே தெரியும், அவங்களுக்குலாம் ஒரு தடவை கேட்கல, வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க, டீ சாப்பிடுங்க, டிஃபன் சாப்பிடுங்க அப்படின்னு ஏதோ 500 ரூபாய் செலவாக போயிட்டு போகுது. ஏன் இதை சொல்லணும்னா அடுத்தவர்கள் மனசுக்கு சங்கடப்பட்டு நம்ம சம்பாரிச்சு சந்தோஷமா இருக்கணும்னா நிச்சயம் குடும்ப அமைதி இருக்கவே இருக்காது. குடும்பம்னு எடுத்துக்கிட்டா நம்ம கணவன் மனைவி அப்படின்னு சொல்றோம். கணவன் மனைவின்னு குடும்பம், கணவன் மனைவி, அம்மா அப்பா குழந்தைகள் அப்படின்னு சொல்றோம். இப்ப இருக்கிற குடும்பங்கள் அமைதியா இருக்கா, சந்தோஷமா இருக்கா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துமையா இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. என்னவே இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம், ஒரு நம்ம மாதிரி சொல்லுவாரு, வஞ்சம் வச்சுக்க கூடாதும்பார். வஞ்சம் அதாவது சினத்தின் உச்சம்தான் வஞ்சம். நம்ம வஞ்சம் வச்சுக்க கூடாதும்பாரு. ஆனா முதல்ல வஞ்சம் எங்கே ஆரம்பிக்குதுன்னா குடும்பத்துல இருந்தே ஆரம்பிக்குது, கணவன் மனைவிக்குள்ள இருந்தே ஆரம்பிக்குது. எப்படி ஆரம்பிக்கும்னா கணவன் வந்து மனைவி வழியில சொந்தத்துக்கு போக மாட்டாரு, மனைவி வந்து கணவன் வழி சொந்தத்துக்கு வந்திருப்பாங்க. ஏதோ ஒரு விசேஷத்துக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை கணவனுக்கு அது கிடைக்காது. ஆனா என்ன பண்ணுவாங்க, சரி போ விட்டுருங்க அப்படின்னு அப்போதைக்கு சரின்றுவாங்க. மனைவியும் சரின்றுவாங்க, கணவனும் சரின்றுவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கும். சின்ன பிரச்சனையா இருக்கல என்ன ஆகுது, அது பெரிய சண்டையாகி கடைசியில டைவர்ஸ் வரையும் போயிடும். அப்ப என்ன ஆகுது, இந்த வஞ்சம் வந்து குடும்பத்துல என்னைக்குமே இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து நம்மளுடைய குழந்தைகளுக்கு வந்து நாம தான் ரோல் மாடல். என்னைக்குமே சண்டை போட இல்லை. ஆனா இப்ப ஒவ்வொரு ரூம் தனித்தனியா இருக்கிறது ஒரு வகையில நல்லதுதான். ஏன்னா சண்டை போடுறது குழந்தைகளுக்கு தெரியாம இருக்கும். ஏன்னா குழந்தைகளுக்கு சண்டை போடையில அவங்களுடைய படிப்பும் பாதிக்கும், உடல் நலம், மனவளம், பழக்க வழக்கம் எல்லாத்தையுமே பாதிக்கும், கண்டிப்பா பாதிக்கும். ஏன் சொல்றேன்னா நம்மளுடைய செயல்களை பார்த்துதான் அவளும் வளர்றாங்க. நம்ம ஒண்ணு இல்லை, நீங்க டெய்லி பயிற்சி பண்ணி காயல்பம் பண்ணி தவம் பண்ணி வீட்டுல பண்ணலனாலும் பரவாயில்ல, வீட்டுல பண்ணுங்க, இல்லாட்டி மன்றத்துல வந்து பண்ணிட்டு போங்க. உங்க பையனுடைய நடவடிக்கை நிச்சயம் மாறும். பையனுடைய சில பழக்க வழக்கங்களை நம்ம ஏத்துக்கிறது கிடையாது. பையன் படிக்கலன்னா ஏத்த வீட்டுக்காரன் 100 மார்க் எடுத்திருக்கா, நீ என்னடா 80 மார்க் எடுத்திருக்க அப்படிங்கிறோம். ப்ராக்ரஸ் கையெழுத்து போடல, உடனேவா கையெழுத்து போடுவான். ஏன்னா உன்னை டியூஷன்ல சேர்த்து விட்டேன், ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டேன், ஸ்பெஷல் கிளாஸ் வச்சேன் அப்படிங்கிறோம். அப்ப நாம அப்படி இல்லாம அவனை தட்டி கொடுத்து பாருங்க, அவனை தட்டி கொடுங்க. பரவாயில்லடா, இந்த எக்ஸாம்ல நீ 80 எடுத்துட்டா, அடுத்ததுல முடிஞ்சா 85 எடுடா, உன்னால முடிஞ்சாலும் நல்லா படிடா, கூட மார்க் எடுப்பாடுறா. இப்போதைக்கு படிப்பு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு விடுங்க, அவன் நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வருவான். ஏன்னா இப்போ உள்ள குழந்தைகள்லாம் வந்து நம்ம சொல்லி கொடுத்தலாம் எந்த குழந்தையும் நம்ம வளர்க்க வேண்டியதில்லை. அறிவுல அவ்வளவு ஷார்ப்பா இருக்கு, அவ்வளவு ஒழுக்கமுள்ள குழந்தைகளா இருக்கு நல்லா. ஏன்னா அந்த இயற்கையாவே அவர்களுக்கு வந்து அந்த பழக்கங்கள் வந்திருக்கு. ஆனா என்ன, இந்த மீடியா இந்த செல்லுதான் வந்து எல்லாத்துக்கும். என்னைக்கு கொரோனா வந்துச்சோ அன்னைக்கு வந்து, ஆனா அன்னைக்கு கொரோனா வந்ததுனாலதான் இன்னைக்கு வந்து உடற்பயிற்சி முக்கியம்னு நினைக்கிறாங்க எல்லாரும். அன்னைக்கு கொரோனா வரலைன்னா யாரும் உடற்பயிற்சி முக்கியம்னு நினைச்சிருக்க மாட்டாங்க. டாக்டர்கிட்ட முதல் எழுதுல என்ன சொல்றாங்க, மூச்சு பயிற்சி பண்ணுங்கன்னு எழுதி கொடுக்குறாரு. மூச்சு பயிற்சி பண்ணுங்கன்னு எழுதிக்கிறாரு. அந்த கொரோனா வந்து எல்லாத்துக்கும் உடற்பயிற்சி அவசியங்கிறத முக்கிய கொடுத்துருக்கு. அதுக்காண்டி இழந்த உயிர்கள் நம்ம மீட்டெடுக்க முடியாது, அவர்களுக்கு ஆழ்ந்த வருத்தமே நம்ம தெரிவிக்க முடியும். ஆனா வந்து கொரோனாவில் இறந்தவங்க வந்து வெறும் 30% தான், வெறும் 30% தான். பாக்கி இறந்ததெல்லாம் என்ன, ஒரு பயத்துல தான். என்ன சொல்லுவாங்க, டிவியில விளம்பரம், நம்ம டிவி அப்பா என்ன சும்மாவே நம்ம டிவி பார்ப்போம். கொரோனா காலத்துல என்ன பண்ணோம், டிவி தான் பார்த்தோம். என்ன பண்றோம், டிவியில என்ன சொல்றேன், சளி பிடிச்சிருக்கா, காய்ச்சல் அடிக்கிறா, தொடர்ந்து இருமலா, கொரோனாவுக்கு அறியிருந்தா, நம்ம என்ன கொரோனா வந்தோம். ஆனா அந்த கொரோனா டயத்துல அந்த மூச்சு பயிற்சி இதெல்லாம் வந்து மக்கள் செஞ்சதுனால நிறைய பேர் வந்து ஒரு மன தைரியத்தோட இருக்காங்க.
அப்ப என்ன, குழந்தைகளுக்கு நம்ம நல்ல பழக்க வழக்கங்களை அற வாழ்க்கை வாழ்றத நம்ம சொல்லிக் கொடுக்கணும். சரி, குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தாச்சு, நம்ம குழந்தைகளும் நல்ல குழந்தைகளா இருக்கு. இந்த சமுதாயத்தோட நம்ம ஒத்துமையா இருக்கோமா? சமுதாயத்துக்கு நம்ம ஏதாவது சொல்றோம் இல்லையா, நீ என்ன செஞ்ச அப்படிங்கிறத, சமுதாயம் உனக்கு என்ன செஞ்சதுங்கிற விட நீ இந்த சமுதாயத்துக்கு என்ன செஞ்ச, நீ எந்த சமுதாயத்துக்கு என்ன செஞ்ச. அப்ப என்ன மாதிரி சொல்றாரு, இந்த சமுதாயத்துக்கு நம்மளால முடிஞ்ச அளவு செய்யணும். அந்த சமுதாய மகரிஷி என்னைக்குமே மன்றத்துக்கு வர்றவங்களே என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நீ குடும்பத்துக்கு செய்யாம, குடும்பத்துக்கு சம்பாதிக்காம நீ மன்றத்துக்கு வரவே வேண்டாம் அப்படிங்கிறார். மன்றத்துக்கு வரவே வேண்டாங்கிறார். அப்ப மன்றம் ஏன் சொல்றாருன்னா, உனக்கு தேவையானவருக்கு ஒரு சம்பாரி, தேவையானவருக்கு செலவழி, தேவையானது சொத்து சேரு. என்ன சொல்றாங்க, உனக்கு சொந்த வீடு வேணுமா வச்சுக்க. இப்ப அத்தியாவசிய தேவைகள்ல என்னன்னா, சொந்த வீடு, காரு எல்லாமே அத்தியாவசிய தேவைகள் தான். அது வச்சுக்க, எக்ஸ்ட்ரா ஒரு வீடு எல்லாம் வச்சுக்க அப்படிங்கிறாரு. ஆனா என்ன, நம்ம தேவைக்கு மீறி சேர்க்க வேண்டாம். நம்ம என்ன பண்றோம், அதை விட்டுவிட்டு குழந்தைகளுக்கு அதிகமா சேர்த்துக்கிட்டே இருக்கும். குடும்ப அமைதி கெடுறதுக்கு காரணம் சொத்து மேல சொத்து சேர்க்கிறதா. சொத்தை சேர்த்து விட்டு என்ன பண்றோம், சொத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆளை வைக்கிறோம். அந்த ஆள் சொத்தை அடிச்சு போயிட்டா என்ன பண்றோம், திருப்பி கேஸ் போடுறோம். இதுதான் நடக்குது. ஏன் சொல்றேன்னா, நம்ம குழந்தைகளுக்கு தேவையான அளவு சொத்து சேருங்க, தேவைக்கு அதிகமா சேர்க்க வேண்டாம். அவனை ஏன் என்ன காரணம்னா, நீங்க என்னதான் சொத்து சேர்த்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் அதை அனுபவிக்க போறது கிடையாது. நீங்க வேணா என்னன்னா, அவன் இப்ப திருமணம் ஆகுதுன்னா அவனுடைய மனைவி வழியிலையோ, பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் ஆச்சுன்னா கணவன் வழியில உள்ளவங்க சொந்தக்காரவங்ககிட்ட அதை அனுபவிக்கிறான். உண்மை இயற்கை நடந்துக்கு. எத்தனை குடும்பம் சொல்றான், இவர் பையன் பொண்ணு வீட்டோட போயிட்டான், ஏதோ கட்டி கொடுத்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படிங்கிறான். ஏன்னா இந்த மனவளக்கலை அந்த பயிற்சி சொல்லி கொடுத்தோம்னா, நாம பயிற்சி செஞ்சோம்னா எல்லாத்தையுமே நம்ம நல்லபடியா மாத்தணும். நம்ம எல்லாரும் இங்க ஊத்துக்குழி அறிவுத்தூர் கோயிலுக்கு ஒரு வேண்டுகோளாவே வைக்கிறேன், நம்ம எல்லாரும் உடற்பயிற்சி எல்லாத்தையும் தத்தெடுக்கிறோம். அதாவது ஸ்கூல்ல தத்தெடுக்கிறோம், இல்ல பேங்க்ல உள்ளவங்களுக்கு தத்தெடுக்கிறோம், எல்லாத்தையும் தத்தெடுக்கிறோம். ஆனா எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்குறோம். ஆனா முக்கியமா நம்ம சொல்லிக் கொடுக்க போலீஸ்காரங்களுக்கு முதற்கொண்டு நம்ம சொல்லிக் கொடுத்துருக்கோம் மனவளக்கலை, பேப்பரை எல்லாத்துலயுமே பார்த்துக்கலாம். ஆனா நம்ம மனவளக்கலை முக்கியமா போக வேண்டியது யாருக்குன்னா, ஐடி ஃபீல்ட்ல வேலை ஆக்குறவங்களுக்கு கண்டிப்பா போகணும். ஐடி ஃபீல்ட்ல வேலை ஆக்குறவங்க 90% குடும்பத்தை விட்டு விலகியே இருக்காங்க. ஐடி ஃபீல்ட வேலை ஆக்குறவங்க ஒரு திருமணம் எடுத்து என்ன பண்றான், மாப்பிள்ள சொந்த வீடு வாங்கிட்டாரா, சொந்த வீடு பொண்ணு பேர்ல எழுதி வைப்பாரா, இதைத்தான் பிளான் பண்றாரு. அவரும் வாங்கிடுறாரு, கடனை கட்டிடுறாரு. ஏன்னா ஐடி ஃபீல்ட வேலை ஆக்குறவங்க டேக்ஸ் கட்டுறதுக்காண்டி வீடை வாங்கி பண்ணிடுறாங்க. ஆனா என்ன ஆகுது, சொந்த ஊர் தொடர்பு, அம்மா அப்பா தொடர்பு எதுவுமே இல்லாம இருக்கு. அப்ப அவன் என்ன ஆகுது, அவனுடைய கஷ்டத்தங்களை வெளியில சொல்ல முடியாம இருக்கு, வெளியில ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்ல முடியாம இருக்கு. அப்ப என்ன ஆகுது, அந்த குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவு, பிரச்சனைகள், அமைதியின்மை எல்லாம் இருக்கு. அப்ப என்ன வேணும், அந்த மனவளக்கலையை அந்த ஐடி ஃபீல்டு விளாக்குறவங்களுக்கு நாம கொண்டு போகணும். அப்படி கொண்டு போனோம்னா நிச்சயம் நல்லா இருக்கு. இப்படி ஒவ்வொரு பயிற்சிகளையுமே நாம உணர்ந்து செய்யணும். உடற்பயிற்சி செய்யறோம், தவம் செய்யறோம், காயல்பம் செய்யறோம், உலக அமைதி வேணும்னு சொல்றோம், எல்லாம் பண்றோம். நம்ம இந்த அகத்தாயும் நம்ம பண்றோம். ஆனா எல்லாமே இந்த சமுதாயம் இயற்கையோட இணைந்து வாழணும் அப்படின்னு சொல்றோம். நம்ம இயற்கையோட இணைந்து வாழணுங்கிறோம். அது ஒரு முந்தால ஒரு ஃபேஸ்புக்ல வந்திருக்கு, இயற்கை மனிதன் ஆடை இல்லாமல் இருக்கும்போது இயற்கை ஆரோக்கியமா இருந்தது, மனிதன் அறிவோட ஆரோக்கியமா இருக்கிறதுல இயற்கை நிர்வாணமா இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த வரி நமக்கு சாதாரணமா தெரிஞ்சிச்சு. ஆனா இப்ப எல்லாம் பார்க்கறதுல வடிவேல் சொல்றதெல்லாம் ஒவ்வொன்றா நடந்திருக்கு. குளத்தக்கானாங்கிற மாதிரி இப்போ ஒவ்வொரு ஊர்லயும் குளங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு வறண்டு கிடக்கு, குளத்து வீடு கட்டியாச்சு. என் பையன் சொல்றேன், அப்பா நான் படிக்கிற காலேஜ்ல இருந்து இங்கிட்டு போனா வெறும் குளம்தாம்பா இருந்துச்சான், இப்ப பூரா இன்ஜினியரிங் காலேஜா இருக்கு அப்படிங்கிறேன் என் பையன் சொல்றேன். என்ன காரணம்னா இந்த குளங்கள் அவ்வளவு வறண்டு போச்சு. ஏன் இதை சொல்றேன்னா, இந்த மலை வாழ்த்துன்னு நம்ம ஒண்ணு பாடுவோம், மலை வாழ்த்து ஒண்ணு பாடுவோம். அந்த பாடல்கள் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பாடல்களை மட்டுமே சீக்கிரம் பாடுவோம். ஏன்னா அதோட கிளாஸ் முடிஞ்சிடும். ஏன்னா 7 கலாச்சி சீக்கிரம் சொல்லுவோம் அப்படின்னு. ஆனா அந்த மலை வாழ்த்துல அவ்வளவு அற்புத சக்தி இருக்கு. நம்ம சொல்ற சாதாரண வார்த்தை அந்த வாழ்த்து கிடையாது. மகரிஷி ஊட்டியில இருக்கையில அந்த மலை வாழ்த்தை பாடினார். ஏன் இதை சொல்றேன்னா, எங்க ஊர்ல ஒரு சீதளி கீழ்கரைன்னு ஒரு சிவன் கோயில் குளம் இருக்கு. கிட்டத்தட்ட 1500 வருஷத்துக்கு முன்னாடி பழமையான குளம்.
அது என்னன்னா குளம் அவ்வளவு வறண்டு போச்சு. ஏதோ தூர்வாரையில களிமணி சேர்த்தாலும் வறண்டு போச்சு. நான் டெய்லி பஸ்ஸுக்கு அந்த வழியாக ஊருக்கு போகணும். அப்ப போகையில என்ன ஆகுதுன்னா, நம்ம இப்படி இருக்கே ஆசிரியர் இப்படி சொல்றாங்களே, நம்மளும் செஞ்சு வைப்போம் அப்படின்னு அந்த குளத்தை மலை வாழ்த்து பாடையில அந்த குளத்தை நினைச்சு வாழ்த்தினோம்னா கிட்டத்தட்ட 10 நாள் 15 நாள் ஒரு மாசம் வாழ்த்தினேன். என்னாச்சு கடைசியில அங்க உள்ள அன்பர்கள் மூலியமாக நிச்சயம் அது தூர்வாரப்பட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா முக்காக்காலம் கிடக்கு. ஏன் அந்த குளம் கிட்டத்தட்ட ஊரில் 40% மக்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணக்கூடியது. இங்க எப்படி கூடுதுறையோ அங்க எங்களுக்கு அந்த ஏரியாவுக்கு அதான், அந்த டிஸ்ட்ரிக்ட் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் அதுதான். அப்படி எல்லாம் நம்ம என்ன நினைச்சு நம்ம இந்த மனவளக்கலையில செய்யறோமோ அது நிச்சயம் நடக்கும். மதுரை சொல்லுவாரு அருக்காப்பு சங்கல்பம் சொல்லுவாங்க. அருக்காப்பு சங்கல் பாடையில் நம்ம என்ன பண்ணுவோம், சாதாரணமா விடுவோம். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நிச்சயம் நடக்கும். மகரிஷியை கடன் கிட்டத்தட்ட 2000 பேர்த்த வச்சு வேலை பார்த்தவர். அவரை என்ன பண்ணாரு, கடன்ல பட்டு எல்லாம் கடன் ஆகி போச்சு. வியாபாரிகள்லாம் என்ன கேட்டாங்கன்னா, ஐயா நீங்க லிஸ்ட்டை கொடுங்க, நாங்க கடனை வசூல் பண்ணி தரோம், நாங்க எங்களுக்கு கடனை எடுத்துக்கிட்டு மிச்சத்தை உங்களுக்கு கொடுக்குறோம், நீங்க நடத்துங்க அப்படின்னாங்க. அப்பவே அவரு வேண்டாம் வேண்டாம் அது சரியாரு, அவங்களே வச்சுக்கிட்டோம் அப்படின்னாரு. ஆனா அவர் அருக்காப்பு போட்டது எதுக்குன்னா, இந்த கடன் பூரா அடவடையணும் அப்படின்னு அருக்காப்பு போட்டாரு. அந்த அருக்காப்பு போட்டோன்னே கடன்லாம் ஆரம்பிச்சு தொழிலை விட்டுட்டாரு. அன்னைக்கு ஆரம்பிச்சது இந்த உலக சமுதாய சேவா சங்கம்ங்கிறது. அப்ப இந்த பயிற்சியை நம்ம என்ன பண்ணணும், தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரணும், விடாம செய்யணும். எல்லாம் செஞ்சாச்சு. நம்ம உலகம் அமைதி இருக்கா? உலகம் அமைதி இருக்கா? கிடையாது. நம்ம என்ன பண்றோம், நம்ம சொல்றோம் உலக நல வாழ்த்து பாடுறோம் இல்லையா, நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம் மனதில் அமைதி நிலவட்டும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும், இந்த உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். உண்மையிலே அதுக்கு சக்தி உண்டு. உண்மையிலே அதுக்கு சக்தி உண்டு. இப்ப இருக்கிற பிரச்சனையில முக்கியமான பிரச்சனைனா இந்தியா பாகிஸ்தான் தான். உண்மையிலே நம்ம மனசுல எல்லாரும் அதை நினைச்சுக்கிட்டு நம்ம மனதில் அமைதியாகட்டும், நம்ம சுற்றில அமைதி நிலவட்டும். நம் மனதில் நிலவட்டும் நம்மளாம் நினைப்போம். நம்ம சுற்றி அமைதி நிலவட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டை சுற்றி அமைதி இருக்கணும். இப்ப சுற்றி இருக்கிறவங்க வீடு பக்கத்துல இருக்கவங்க அமைதியா இருந்தா தான் நம்ம அமைதியா இருக்க முடியும். அது மாதிரி இந்த உலக அமைதியா இருக்கல, அந்த 2 நாட்டு தலைவர்கள் 2 நாட்டு மக்களை நினைச்சு நம்ம அந்த தவத்தை பண்ணோம்னா நிச்சயம் எல்லாத்துலயும் சக்தி இருக்கு. ஏன்னா இந்த மகரிஷி பயிற்சியில அவ்வளவு எல்லாமே அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, அவ்வளவு சாதாரணம் கிடையாது. இந்த அறிமுக பயிற்சியில உங்களுக்கு 3 தவம் கொடுப்பாங்க, ஆக்னி துரியம் சாந்தின். இதை தாண்டி மொத்தம் 9 தவங்கள் இருக்கு. மொத்தம் 9 தவங்கள் இருக்கு. அந்த 9 தவங்களுமே மிக அற்புதமான தவம். அது ஒரு சிலர் 2 தவங்களை மட்டும் நான் சொல்லிடுறேன். முதல் தவம் பார்த்தீங்கன்னா பஞ்சபூத நவக்கிரக தவம். நான் அந்த தவத்தை ஒரு என்ன சொல்றது, ஒரு தெய்வம்னு நினைப்பேன், தெய்வ சக்தி உண்டது நினைப்பேன். நம்ம சொல்லுவோம்ல ஜாதகம் பார்த்தோம் சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, கோள்கள் சரியில்லை, சனி பயிற்சி குரு பயிற்சி என்பாங்க, எல்லாம் நம்ம ரொம்ப இருந்துச்சு. ஆனால் அந்த பஞ்சபூத நவக்கிரக ஒவ்வொரு கோள்கள் மேல் நம்ம வச்சு தவம் பண்ணல நிச்சயம் நமக்கு நல்லதே நடக்கும். எந்த கோள்களுமே யாருக்குமே அது கெட்டது செய்யவே செய்யாது. இந்த பஞ்சபூத நவக்கிரக தவம் ஏன் இவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்றேன்னா, நமக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் அந்த தவத்தை பண்ணி நீங்க மனசார தவத்தை பண்ணி ஆழ்ந்து பண்ணி அந்த நிலையில நீங்க வாழ்த்துனா நிச்சயம் அது நடக்கும். நிச்சயம் அது நடக்கும். உங்களுக்கு சாதகமாகவோ பாவகமாக இருந்தாலும் அந்த பிரச்சனை முடியும். ஏன்னா இப்ப என்ன பண்றாங்கன்னா, எல்லாரும் மனவளக்கலை என்பவர்கள் எல்லாருமே ஒரு சண்டை சச்சரவுக்கு போகாதவங்க, ஒரு அடிக்கடிக்கு போகாதவங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாதவங்க, இப்படிதான் நினைக்கிறாங்க. அப்படி என்னன்னா, என்னோடக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் முடியாத பிரச்சனை இருந்துச்சு. இதே ஒரு ஐயா இறந்து போயிட்டாரு, அமிர்தலிங்க ஐயாவுக்கு தெரியும். அவர் பார்த்தீங்கன்னா சொன்னாரு, இந்த மாதிரி அவர் படத்தை வச்சு நீங்க வாழ்த்துங்க அப்படின்னா. நம்ம வீட்டுல ஒருத்தவங்களுக்கு பிடிக்காதுன்னா அவங்க படத்தை வச்சு நம்ம வாழ்த்துனா வீட்டுல எப்படி இருக்கும், குடும்பம் அமைதியா இருக்குமா? கண்டிப்பா இருக்க கூடாது. ஆனா அவங்க இல்லாதப்ப 1 வாரம் வாழ்த்துனேன், நிச்சயம் பலன். கிட்டத்தட்ட 1 மாதத்துல அந்த பிரச்சனை முடிஞ்சுச்சு. அவங்க வாட்டுக்கு இருக்காங்க, நாங்க வாட்டுக்கு இருக்கோம். ஆனா 2 பேரும் பேசுறது இல்லை. இப்ப என்ன ஆகுது, மனசு நிம்மதியாது. குடும்ப அமைதிக்கு என்ன செய்யலாம், முதல்ல விட்டு கொடுத்து போகணும். கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, சொந்த பந்தங்களா இருந்தாலும் சரி, நாம விட்டு கொடுத்து இந்த வாழ்க்கையை வாழணும். அப்ப என்ன ஆகுது, இந்த உலகம் அமைதியா இருக்கும். எப்போதுமே இந்த குடும்ப அமைதி, உலக அமைதி எல்லாமே நம்ம மனசுல இருந்தே இருக்கு. மனசு என்னன்னு எதையுமே விட்டு கொடுத்து போயிடணும். விட்டு கொடுத்து போனோம்னா எந்த பிரச்சனையும் சொல்லுவாங்க, விட்டு கொடுத்தா விட்டு கொடுப்போம் கெட்டு போகணும்பா.
அதை யாருக்காவது நம்ம போய் சொன்னோம்னா என்ன சொல்லுவாங்க, அவனுக்கு வகுத்தொழில் வாய்வுகள் அவனுக்கு வந்தாதான் தெரியும் அப்படிம்பாங்க. அப்படி கிடையாது. உண்மையிலே விட்டு கொடுத்து போனோம்னால் நிச்சயம் அதுக்கு சக்தி உண்டு. அப்ப என்ன ஒண்ணு, எந்த ஒரு விஷயத்திலுமே நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனோம்னா நம்ம அமைதி கிடைக்கும். ஏன்னா நம்ம இந்த வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோம் அப்படின்னா, இந்த வாழ்க்கை வாழ்றது எதுக்குன்னா, இந்த உலகத்துக்கு வந்திருக்கேன்னா இறைநிலை உணரணும், இறைநிலை உணரணும், முழுமை பெற வேணும், பிரமையான அடைந்தே நம்ம இருந்திருக்கோம். நாம யாரு அப்படின்னு யோசிச்சு நம்ம பார்க்கையில இறைவனே நாம தான் அப்படின்னு தோணும். அறிவே முழுமையான அறிவு தான் தெய்வம். அப்ப என்ன அது, நம்ம தெய்வம்ங்கிற உணர்றதுக்கு நாம என்ன பண்ணணும், நம்ம ஒண்ணும் இல்லை, நீ கண்ணை மூடிக்கிட்டு நான் யாருன்னு கேட்டு பாருங்க, நிச்சயம் அதுக்கு விடை கிடைக்கும். அப்ப அந்த நான் யார் இறைநிலை உணர்றதுக்கு என்ன பண்ணணும்னா, ஏன்னா ஒவ்வொரு செயலுக்குமே ஒரு விளைவு உண்டு. நம்ம எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அது நிச்சயம் விளைவு உண்டு, கண்டிப்பா மாறவே மாறாது. ஏன்னா ஒரு செயலை நம்ம செய்யறோம்னா, இப்ப எத்தனை பேர் பாத்தீங்கன்னா ரோட்ல ஒரு பிரமையா ஒரு புத்த விருட்சம் மாதிரி ஒரு இது விருட்சம் மாதிரி இருக்காங்க. கேட்டா சொல்லுவாங்க, அவங்க அப்பா நான் ஊரை அடிச்சு உலையில விட்ட இன்னைக்கு அவ மயம் பிடித்திருக்கேன், இன்னைக்கு பாரு எத்தனை டைவர்ஸ் ஆகி போச்சு, அவாடு குடிச்சிருக்கிறேன், ஒய்ஃப் பாட்டுக்கு அங்க வேற கல்யாணம், இப்படி சொல்றாங்க. எத்தனை குடும்பங்கள் நடக்குது பேப்பர்ல பாக்குறோம். அதுக்கு என்ன, அதனால என்ன பண்ணணும், நாம யாருக்கும் ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம யோசிச்சு செய்யணும். அடுத்த ஆளுக்கு துன்பம் வரக்கூடாது. ஐயா நான் செய்யறதெல்லாம் நல்லதான் நினைக்கிறேன், நல்லாத்தையும் செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா முடிவு என்ன ஆகுது, வருத்தமாகி போகுது, ஏதோ தவறா போகுதுன்னு வேற ஒண்ணும் வேண்டாம். நீங்க இரண்டொழுக்க பண்பாட மனசார சொன்னீங்கன்னா எந்த துன்பமும் வராது. இரண்டொழுக்க பண்பாடு, நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் அப்படிம்பாரு. அப்ப என்ன, இந்த செயல் இந்த ரெண்டு வரிகளை மட்டும் நீங்க டெய்லி சொல்லிக்கிட்டு வாங்க, எந்த குடும்பத்திலையும் சரி எல்லா இடத்துலையும் சரி அவ்வளவு அமைதி இருக்கும். அப்ப என்ன, இந்த குடும்ப அமைதி உலக அமைதி எல்லாம் வரணும்னா நம்ம இந்த செயலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த செயலை செய்யணும்னா மகரிஷி நம்ம எல்லாம் சம்பாதிச்சாச்சு சேர்த்தாச்சு, நம்ம மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும், ஏதாவது தொண்டு செய்யணும், ஏதாவது தொண்டு செய்யணும். மகரிஷி ஒரு பாட்டாக சொல்வாரு, உயிர்களே பிற உயிர்களின் உணர்ச்சிகளை கூர்ந்து உணர்ந்து ஒத்து உதவும் பேராற்றல் பெற்ற உயிரினமே மனிதன் அப்படிம்பார். மனிதன் அப்படிங்கிறாரு. ஏன் சொல்லணும்னா, நம்ம மனிதன் சொல்றோம். ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஸ்பீச்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பிறவியில அரிதான பிறவி மனிதன், இப்படி எத்தனையோ இடங்கள்ல கேட்டிருக்கோம். ஆனா அந்த மனிதனுக்கு உண்டான செயல்கள் நம்ம செய்யறோமா, செய்யறது கிடையாது. எந்த உயிரா இருந்தாலும் நம்ம உதவி செஞ்சணும், தொண்டு செய்யணும், எதையும் எதிர்பார்க்காம செய்யணும். எதையும் எதிர்பார்த்து செஞ்சோம்னா அதுக்கு தொண்டுக்கு இழுக்காகும். எதையும் எதிர்பார்க்காம செஞ்சாதான் அதுக்கு தொண்டுக்கும் முழுமையான பலன் அடையும். சுனாமி வந்துச்சு, இல்ல வயநாட்டுல ஒரு புயல் வந்துச்சு, எத்தனை உயிரினங்கள் இறந்து கிடந்துச்சு. அதுல எல்லாம் ரெண்டு சீன் பார்த்தேன், எனக்கே கண்ணு கலங்கிருச்சு. என்னன்னா, ஒரு நாய் ஒரு வாரமா அந்த இடத்தை சுத்திக்கிட்டு வருது எஜமான காலமா. ஒரு வாரம் கழிச்சு அந்த எஜமான் வந்தோன்னா அதுக்கு அவ்வளவு சந்தோஷம். அதே மாதிரி 2 குட்டி குரங்கள் ஒன்னோட ஒண்ணு அரவணைச்சுக்கிட்டு இருக்கு. அந்த போட்டோ பார்க்கல ஸ்டில் அவ்வளவு இதா இருக்கு. அது பாத்தீங்கன்னா அது குட்டி குரங்கு தாய் குரங்க காணாம இருக்கு. அப்ப என்ன, அது இயற்கை நம்ம இயற்கையை நம்ம இணக்கமா வாழ்ந்தோம்னாத்தான் நாம சந்தா இருக்கோம், மற்ற எல்லா உயிரினங்களும் சந்தாமா இருக்க. அப்ப என்ன, அது எல்லா உயிரினங்களுக்குமே நாம உதவிகளை செய்யணும், நம்மளால முடிஞ்ச அளவு உதவிகளை செய்யணும் மாதிரி சொல்லி. ஏன்னா இவ்வளவு பயிற்சி கொடுத்துருக்கிற எத்தனை ஆயிரம் பேர் பல்லாயிரங்கள் லட்சக்கணக்கான, ஆனா அந்த மகரிஷிக்கு நாம இந்த பயிற்சியை பண்ணிட்டு தொண்டு செய்யாம இருக்கவே கூடாது. நம்ம சொல்லுவோம் தொண்டு, ஐயா நான் தொண்டு செஞ்சேன், நான் மன்றத்துக்கு வரேன் பயிற்சி பண்றேன், இல்ல ஸ்கூலுக்கு போய் பயிற்சி பண்றேன் அப்படிலாம் சொல்லலாம். எல்லாம் நம்மளுடைய பதிவுகள் கழிகிறதுக்கு தான் செய்யறோம். ஆனா மகரிஷிக்கு நம்ம என்ன செஞ்சோம்? அப்ப என்ன, நான் மகரிஷி சொல்லுவாரு, உலக நலத்திற்காக உழைத்திட்ட உத்தமருக்கு உண்டான துன்பங்கள் துயரங்கள் யான் அறிவேன், பல ஊனத்தில் இந்த பரம்பரை பழக்கம் பழிவாங்கும் என்றும் அறிந்துள்ளேன், சில பொருட்கள் எனது உயிரை பெரிதென மதித்து சிந்தையின் ஒளியை பால்படுத்தி விடமாட்டேன், நலவாழ்வு பெற்றுலகம் உய்ய நாடு நாடாய் சென்று நற்தொண்டு செய்வேன் அப்படின்னு. அப்ப என்ன, நம்மளால முடிஞ்ச அளவு மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். அதான் சொல்றாரு, உதவி செய்ய முடிஞ்சா பொருளாலேயோ அறிவாலையோ இல்ல உடல் உழைப்பாலேயோ செய்யணும். உங்களால என்ன முடியுதோ அதை செஞ்சுங்க. ஏன்னா எல்லாரும் செய்வாங்க, பொருள் கொடுத்தவங்களாம் மேடையில உட்காருவான், நம்ம கீழே உட்காந்துருப்போம், அதெல்லாம் பரவாயில்ல. அவங்க அவங்க உட்கார்ந்து போனதுக்கு அப்புறம் இருக்கிற சேரை எடுத்து போடுங்க. ஒரு அம்மா ஏறதுக்கு கஷ்டப்படுதா, உதவி செய்யுங்க, தப்பு கிடையாது. ஆனா உண்மையிலே இந்த தொண்டு அவ்வளவு அற்புதமானது. அந்த தொண்டு செஞ்சாத்த நம்ம யாருங்கிறத நாம உணர முடியும், நாம யாருங்கிறத அறிய முடியும். ஏன் இதை சொல்றேன்னா, இப்ப ரீசெண்டா நடந்தது,
கன்னியாகுமரி மாவட்டம், ஏன்னா இப்ப கன்னியாகுமரி மாவட்டம் சாமுண்டிபுரத்துல ஒரு வீடு ஒண்ணு எரிஞ்சிச்சு. அந்த அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு அன்பர்கள் உதவி செஞ்சாங்க, அந்த அவங்களாம் வாழ்த்துனாங்க. அதே மாதிரி கன்னியாகுமரியில அறிவுத்திருக்கோயில், இதே மாதிரி அறிவுத்திருக்கோயில் அது கிராமமா தத்தெடுத்தது. அதுல ஈடுபாடு கொண்டவர் அறிவுத்திருக்கோயில் கட்டி இன்னைக்கு நல்ல லெவல்ல வச்சிருக்கிறார். அவர் பையன் ஆக்சிடென்ட்ல பயங்கரமான சீரியஸ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த வாழ்த்தி நம்ம என்கிட்ட சொன்னாரு, ஐயா நம்மளால முடிஞ்சளவு உதவி செய்யற அப்படின்னு ஒரு 1000 பேருக்கு மெசேஜ் அனுப்பினேன் வாட்ஸ்அப்ல. அப்ப வாட்ஸ்அப்ல அனுப்பி இங்க இருந்து வாழ்த்தணும், அது எல்லா குரூப்லயும் வாழ்த்தணும். முக்கியமா ஒருத்தரை குறிப்பிடணும்னா குன்னத்தூர்ல இருக்கிற ராஜான்னு ஒருத்தர் இருப்பாரு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு வகுப்புல அவர் உண்மையிலே எனக்கு அவர் சொல்லி பேசுவாரு. முதல்லாம் கேட்டிருக்கேன், சொல்றதெல்லாம் அவர் ஏதோ விளையாட்டு சொல்றாருப்பா அப்படின்னு நினைக்கிறது. ஆனா அந்த